உலகெங்கிலும் வாழும் தமிழ் அறிந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதும் ஏறக்குறைய 20,000 பாடல்களால் ஆனதுமான செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து 179வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் 180வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம், மனவினை காலம். பூமாலை ஒன்றை தோள் கொட்டே தூக்கி கையில் எடுப்பது போல் ராமன் சிவவில்லை கையில் எடுத்தலும், வில்லை வளைத்து நானேற்ற முயலுகையில் ராமனின் வலிமை காரணமாக அந்த வில் உடைதலும். பாடல் எண் 180. தொட்டு அக்கை பூ ஆற தோள் தொட்டே தூக்கிடல் போல் மட்டுமே வில் தூக்கியதே மனம் எளிதாய் ஆக்கிடவே. விட்டத்தை வில் நோக்க வீரக்கை நான் பார்க்க பட்டனவே உடைந்தது வில் பார் புகழை வான் பார்க்க. இதுவே அந்த 180வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தொட்டு அக்கை பூ ஆற தோள் கொட்டே தூக்கிடல் போல் மட்டுமே வில் தூக்கியதே மனம் எளிதாய் ஆக்கிடவே என்ற 2 வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம். ராமனின் வலிமை மிக்க கரங்கள் அந்த சிவவில்லை ஒரு ஆரம் என்னும் மலர் மாலையின் தோளை தொட்டு தூக்குதல் போல் மிகவும் எளிதாக தூக்கினவே அல்லாமல் அந்த வில்லை தூக்குவதற்கு சிரமம் ஏதும் அடையவில்லை. அதற்கு காரணம் ராமனின் மனத்துள்ளே சீதையின் மேல் இருந்த காதலும் தான் செய்யும் கடமையாகிய சிவவில்லை வளைக்கும் அச்செயலில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியான எண்ணமும் தனது வீரத்தில் தான் கொண்டிருந்த நம்பிக்கையும் அவனது மனத்தை பாரமற்றதாக மென்மையுடன் திகழ வைத்ததால் அந்த வில்லை தூக்கக்கூடிய அந்த செயலை அவனது மனம் மிகவும் எளிதான செயலாக ஆக்கி வைத்தது. அதனாலேயே ராமனுக்கு அந்த சிவவில் பாரம் அற்றதாய் ஆகி போய் அவனால் அந்த வில்லை ஒரு மலர் மாலையை தூக்குவது போல் எளிதாக தூக்க முடிந்தது. விட்டத்தை வில் நோக்க வீரக்கை நான் பார்க்க பட்டனவே உடைந்தது வில் பார் புகழை வான் பார்க்க என்ற 2 வரிகளுக்கான விளக்கம். அவ்வாறாக அந்த வில்லை தூக்கிய பின்னர் வில்லின் முன்பக்கமானது அந்த மண்டபத்தின் விட்டம் என்னும் உத்திரத்தை நோக்கி மேலே பார்க்குமாறு வைத்தவாறே ராமனது வீரம் மிக்க கரம் அந்த வில்லின் நாணை பிடித்து இழுத்த அடுத்த வினாடியே பட்டென ஒலி எழுப்பியவாறு அந்த வில் யாருமே எதிர்பாராத வண்ணம் உடைந்து போனது. அவ்வாறு ஆற்றல் மிகுந்த அந்த வில்லே உடைந்த காரணத்தால் அச்செயலை உலகமே வியந்து பாராட்டியது. அவ்வாறு உலகமே வியந்து பாராட்டும் அப்பாராட்டு மொழிகளை அந்த வானமாகிய வானுலகத்தின் தேவர் யாவரும் வந்து பார்த்த வண்ணமாய் தாமும் விண்ணின் மலர் சொரிந்து ராமனை வாழ்த்தி மகிழ்ந்தனர். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 181வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.